டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். ஒரு கூண்டுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு. அந்த கூண்டுக்கு வெளிய ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறார். இதான் இந்த ஸ்டோரியுடைய ஹைலைட் சார். இதுதான் இந்த ஸ்டோரியுடைய ஹைலைட். இந்த கூண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த மனிதன் டாக்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி. இந்த கூண்டுக்கு உள்ள ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எதை பற்றியும் கவலைப்படாது. சிக்குனீங்கன்னா அவங்கள வச்சு செஞ்சிடும். அதனால தான் அதை சுற்றில இத்தனை கம்பிகள் இருக்குது. ஜூ. தென் ஹி டாக்ஸ் அபவுட் அனிமல். சரி, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனில் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொண்டு வர. இது வந்து ஒரு டிஆர்பியில் ஒரு கொஷினாக கேட்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் நேச்சுரலிசம். வாட் இஸ் மென்ட் பை திஸ் நேச்சுரலிசம்? நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கலாம். நேச்சுரலிசம்னா என்ன, டிரான்செண்டலிசம்னா என்ன, சைக்காலஜிக்கல் டச்னா என்ன, எல்லாமே பார்க்கலாம். அதில் இந்த நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹோனில் ஹிம்செல்ஃப் அக்னாலஜ் தட் த ஹேரி ஆப் ஸ்டைல்ஸ் அ நம்பர் ஆஃப் ஸ்டைல். நிறைய ஸ்டைல் இருக்குது. அப்போ ஹி மேக்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் நேச்சுரலிசம் டு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரலிசம். சார் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நேச்சுரலிசத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு எக்ஸ்பிரலிசத்துக்கு கொண்டு வர்றாரு. வித் மோர் ஆஃப் தி லேட்டர் தேன் தி ஃபார்மர். இது சலிச்சது கிடையாது அப்படின்னாரு. அப்போ எது சார் பெஸ்ட்டு? இது என்ன சார் சொல்கிறது அப்படின்னா, நேச்சுரலிசத்தில் ஆரம்பித்தாலும் இந்த பிளே ஒரு எக்ஸ்பிரலிசத்தில் வந்து முடியுது. இது எப்போ எழுதுறேன்னா, இஸ் ரைட்டிங் இன் 1921. இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஆக்சுவலி இன்ஆக்டட் இன் 1922. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, டார்வினிசம். நேச்சுரலிசம் அப்படின்னா டார்வினிசம். சர்வையல் த ஃபிட்டஸ்ட். சர்வையல் த ஃபிட்டஸ்ட். சார் நானும் டிஆர்பி எழுதுறேன், அவனும் டிஆர்பி எழுதுறான், எல்லாரும் டிஆர்பி எழுதுறாங்க, யாருக்கு சார் போஸ்டிங்கிறதையும்? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டார்வினிசம் என்று சொல்லுவாங்க. டார்வினிசம் அப்படின்னா சர்வையல் த ஃபிட்டஸ்ட். யார் அதிகமான மார்க் வாங்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு. அப்போ தான் அந்த மெத்தட் ஆஃப் நரேஷன், இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஆஃப் நரேஷன் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். Human being unable to stand up against the enormous weight of circumference. The violence animal. The violence animal. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தான் அவர் உள்ள கொண்டு வர ஒரு விஷயத்தை கொண்டு வர என்னென்னா, லோ கிளாஸ் கேரக்டர். பெசிமிசம் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர. பெசிமிசம், பெசிமிஸ்டிக், மெட்டீரியலிஸ்டிக், டெர்மினிசம் அப்படிங்கிற. This is the thing which you can actually see. You can just go ahead with many things. That is the naturalism. Okay. In the play எங்க போகுது அப்படின்னா, it is actually going with the expressionistic play. The number of character is cut. The number of character is cut down to minimum. ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள கொண்டு போறாங்க. other characters are individualized. அப்ப என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா, number of characters cut down to minimum. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்க கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் ரொம்ப மினிமமான கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. மெயின் கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 கேரக்டர் இஸ் ராபர்ட் ஸ்மித் யாங். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஸ்மித் யாங். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா he just talks about Paddy Long. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Mildred Douglas. அது ஆன்டி ஆஃப் Mildred Douglas. இதுதான் கேரக்டர். அதனால தான் this play is called as exploralism. அவ்வளோதான். இங்கே அது என்னுடைய கோரஸ் ஆஃப் வாய்ஸ் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஓகே, இப்போ பாருங்க, we are just talking with the play. இந்த பிளேக்குள்ள வந்துடும். Once we will talk about the play, we must be doing the reality. என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. சரியா? ஓகே. ஓகே, I hope the screen is clear. Screen clear ஆகவா? Thank you. Okay. The screen is clear. Look at the point. The play opens. The play opens. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில் நோட் இருந்தா இல்லைங்க. The time, not please. The time of the play is modern drama. Time of the play is modern drama. Okay, இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு நிமிஷம் பேசி. சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆகலாம் சார். ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, தேங்க்யூ சார். இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் மட்டும் இப்போ ஸ்டாப் ஷேரிங். சார் ஜஸ்ட் அ மினிட். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேரி ஆப் உடைய ஓனில்.
ஓகே, இதை ஓனிலுடைய ஹேரி ஆப்பை பார்க்கலாம். அப்போ இதில் உள்ள கேரக்டர் பாருங்கள், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். மைல்ட்ரிட்ஜ் இஸ் த கேரக்டர். அதுக்கடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா யாங், இந்த கேரக்டர் நம்ம பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா லாங். ஓகேங்களா, ரைட். அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அடுத்து பாருங்க, நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேடி. இதுதான் சார் நமக்கு வந்து மெயினான கேரக்டர். இது இல்லாமல் கடைசியாக ஒரு கேரக்டர் ஆன்டி ஆஃப் மிட்ரைட். ஆன்டி ஆஃப் அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேரக்டர் இந்த கதை எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கதையில் வந்து ஒரே ஒரு கதை தான். யாங் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. இந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மேன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்க்குறாரு. ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ் ஏபிள் டு சி ஸ்க்ரீன் எது தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர்ஸ் பார்த்தோம். இந்த கேரக்டரில் யாங் அப்படின்னு சொல்லக்கூடியவா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளி. இஸ் ஒன்லி கேரக்டர் இன் திஸ் பிளே ஹூ இஸ் அ லிவிங் கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் அ லிவிங் கேரக்டர். இந்த பிளேலே ஒரு உண்மையிலே உயிர் வாழக்கூடிய கேரக்டர் யார் அப்படின்னா இஸ் நதிங் பட் யாங். சரி, இந்த மூமெண்ட் ஸோ இங்கே நம்ம சொல்ல பார்த்தீங்களா, ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எக்ஸ்பிரஷன், எக்ஸ்பர்லிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுகிறோம்ல. இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பிளேல இருந்துச்சுன்னா இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது, இட் வாஸ் ஆக்சுவலி ஹேவிங் ஸ்டார்ட் அட் ஜெர்மனி. இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டாங்க? இட் வாஸ் ஸ்டார்டிங் அட் ஜெர்மனி பிஃபோர் வேர்ல்டு வார். சரி, இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த தான் இவர் இங்கே கொண்டு வரார். ரைட். இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் இது எழுதின ஒரு ஓனில் அப்படின்னு சொன்னாலும், ஓனில் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் நோபல் பிரைஸ். அவர் எப்போ ப்ரைஸ் வாங்கினார் யாராவது சொல்ல முடியுமா? இட் இஸ் நோபல் பிரைஸ் இன் 1939. ஓகேங்களா. அடுத்து இந்த ஹேரி ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேமஸ்லி நோட்டட் ஃபார் இஸ் காமெடி ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன் லைஃப். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காமெடியாக கூட இங்கே இருக்குது. சரி, இந்த கதையின்படி பார்த்தீங்கன்னா யார் இவரோட ஃபுல் நேம் என்னன்னா ராபர்ட் ஸ்மித் யாங். ஸோ யாங் இஸ் அ ஸ்டோக்கர். ஸ்டோக்கர்னா யார் சார் அப்படிங்கிற கப்பலில் நிலக்கரிகளை அள்ளி போட்டு அந்த காலத்தில் ஸ்ட்ரீமை உண்டாக்கி அதை மூவ் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை பார்த்தவர் தான் இந்த யாங். ஈ சிம்பலைஸ் இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம் என்று சொல்வார்கள். தனித்துவம், இண்டிவிஜுவல், டாக்ஸ் அபவுட் இண்டிவிஜுவாலிட்டி, அவ்வளோதான். அடுத்து ஹி சிம்பலைசஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓனில் இஸ் ஆக்சுவலி சிம்பலைசிங் அன் அனிமல். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது கதையிலே பார்த்தீங்கன்னா அது ஆப். இட் சிம்பலைசஸ் த அனிமல் as the nature of man. It talks about his instinct, it talks about his impulse and inheritance of biological ancestor. அதான் டார்வின் தியரி. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ancestor, அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுறார். அதுக்கு அடுத்து பாருங்க, here he just begins with the some of the higher class people. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்ட்ரிட்ஜ். மைல்ட்ரிட்ஜ் இஸ் தி ஹையர் கிளாஸ் and she is called as a rich, but we can call her as a கேபிட்டலிசம். இதுதான் சார் கேபிட்டலிசம் கிளாஸ். இங்கே தான் இங்கே சிம்பிள். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஹி பிகம்ஸ் யாங் பிகம் அ பெசிமிஸ்ட். எப்படியாவது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு போகிறோம். ஸோ இந்த சீன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பலில் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஃபயர்மேன் என்று சொல்லுவார்கள். நெருப்பை உண்டாக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு ஃபயர்மேன் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த எல்லா ஃபயர்மேனுக்கும் இவர் தான் கேப்டன் மாதிரி உட்காந்துருக்காரு, லீடர். ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர்வைசர் யார் தான் யாங். He stands as the leader of the men and he is not just fueling the ship in his job but the world. உலகத்துக்கே ஒரு ஃபியூயல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய எண்ணம் இருந்துச்சு. அப்போ அங்கே இன்னொரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஓனில். த நேம் இஸ் லாங். அப்போ அந்த லாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், த லாங் இஸ் அ மேன் ஹூ டாக்ஸ் சோஷியல் வியூஸ். இதுதான் சார் சோசியலிசம். ஓகேலா. இந்த சோஷியலிசத்தை இந்த லாங் வந்து என்ன பண்ணுறான்னா மெதுவாக வந்து யாங்குக்கு விதைக்கிறான். பட் ஹி சேஸ், யாங்கை பார்த்து சொல்கிறான், யூ ஆர் அ கவர்டு by the elder fireman. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் கவர்டு அப்படின்னு சொல்லுவான். யாங் என்ன சொல்கிறான்னா, யாங் இஸ் கால்ட் அஸ் கவர்டு, கோழை அப்படின்னு சொல்ல வார்த்தை யார் சொல்லணும்னா லாங் சொல்லுவான். அதே நேரத்தில் அங்கே ஒரு சீனியர் மேன், இதில் இருக்கிறதுலே யார் சீனியர் அப்படின்னா பேடி. சார் நோட் பண்ணிக்க, இது ஒரு டிஆர்பி கொஸ்டின் ஆக்கலாம். ஹி இஸ் த
சீனியர் ஃபயர்மேன். சரியா? ஓகே. அதில் பேடி என்ன சொல்கிறான்னா, இஸ் டே ட்ரீமிங், கனவுகள் நிறைய பார்க்குறோம். He talks about the sea. He daydreams in the sailing ships. Use the wind to power them. அதான் நாங்கள் ஒரு காலத்தில் காற்றை பயன்படுத்தினோம். ஓட்டு வெஸ்ட் விண்ட் மாதிரி காற்றை பயன்படுத்தி நாங்கள் போயிட்டு இருந்தோம். அதான் வந்து என்ன பண்ணுச்சு, கப்பலை இழுத்துட்டு போச்சு. ஆனால் இன்றைக்கி அது அப்படியே மாறி எதை வச்சு ஃபியூவலை வச்சு போகுது, நிலக்கரியை வச்சு போகுது அப்படின்னு சொல்கிற விஷயத்த இஸ் ஜஸ்ட் டாக்கிங். அப்படி பேசிக்கிறதா இந்த ஃபஸ்ட்டு சீன். செகண்ட் சீன், இந்த சீன் 2 பாருங்கள். சீன் 2ல் we are talking about the owner of the company. ஒரு கம்பெனியுடைய ஓனரை பேசுகிறாங்க. ஓனர் நேம் இஸ் நஸ்ரத். ஓகே, நஸ்ரத் ஸ்டீல். இதுதான், இவர் தான் அப்போதைக்கு உள்ள ஒரு ஓனர், நஸ்ரத் ஸ்டீல். அப்போ Nazareth Steel is the president. He is actually the president of the college. The காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு அப்படியே படிச்சுட்டு she is entering into the ship. சரி, மைல்டு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். மைல்டு has studied sociology. உங்களோட எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் நத்திங் பட் சோஷியாலஜி. சோஷியாலஜி படித்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்களோடலாம் வந்து இவங்க ரொம்ப அந்நியோன்யமாக பழகிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷீ வாண்ட்ஸ் டு என்டர் இன்டு எ ஷிப். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேல்ட்ரட் டக்ளஸ், அந்த டக்ளஸ்ங்கிறது அவங்களோட அப்பா பேர், த டாட்டர் ஆஃப் த ஸ்டீல் ஆஃப் டைஃபோன். சரி, எந்த கம்பெனி? ரிசர்ச் ஸ்டீல் வந்து அந்த ஸ்டீல் யாருடைய கம்பெனி அப்படின்னா இட் இஸ் அ டைஃபோன். கம்பெனி நேம் வந்து இதுதான். Who owns Nazareth Steel is sitting with her, ஓகேவா, and sunbathing on the deck. அப்படி இந்த கப்பலுக்கு மேல் தளத்துக்கு போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அப்போ டிரான்ஸ் அட்லாண்டிக் லைனர் அப்படி அங்கே உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே எல்லாமே டே ட்ரீமிங் தான். அப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. யாருக்கு இந்த செகண்ட் சைடில் ஆர்கியூமெண்ட் வருதுன்னா, இட் இஸ் பிட்வீன் வித் மைல்ட்ரட் அண்ட் ஹர் ஆன்டி. ஆன்ட்டியோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா கான்ட்ரவர்சி என்று சொல்லுவார். ஒரு கான்ட்ரவர்சியை கொண்டு வர்றாரு. சீன் 2 அது என்ன கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த கேப்டன் அலோடு ஹர் டு விசிட் த ஸ்டாக் ஹோல். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் ஹோல்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா சில நேரம் அவங்க மூஞ்செல்லாம் கரியாக இருக்கும், ப்ளஸ் அவங்க ஆள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பாடியாக இருப்பாங்க, ஒரு டீசெண்டாக இருக்க மாட்டாங்க. வேலை 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 இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் இங்கே டாக்கிங் அபவுட் த செகண்ட் இன்ஜினியர். அப்போ ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நீங்கள் மைல்டு நான் அலோவ் பண்ணுறேன், இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறனால ஷீ இஸ் ஜஸ்ட் அலோவிங். அப்போ வந்து சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அதனால் அந்த கப்பலில் வந்து இவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்படி வரும்போது தான் அந்த ஸ்டாக் ஹோல் அந்த ஷிப்புக்கு கொண்டு போகிறாங்க. அக்கம்பனிட் பை த செகண்ட் இன்ஜினியர். Mildred uses a family name to get what she wants from the captain and demands the second engineer let her wear her white dress. அப்போ தான் சொன்னாங்க, ஐயோ நீங்கள் உள்ளே போனால் ஒயிட் ட்ரெஸ்ஸோடு போகக்கூடாது, அது டர்ட்டி ஆகிடும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வேறு ட்ரெஸ்ஸை மேலே வந்து ஒரு கவர் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, she will throw it into the sea after her tour. இல்லை அப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஷிப்பில் டூர் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், கடற்கரைக்கு போன உடனே அடுத்த செகண்ட் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி நான் வந்து கடலில் போட்டுருவேன். let her wear her white dress into a dirty depths of the bowl and she will throw it into the sea after her tour and wear one of her 50 dresses. அப்படின்னு நினைக்கிறது, இந்த போர்டுக்கு மட்டுமே நான் எத்தனை வச்சுருக்கேன், 50 ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் சார் செகண்ட் சீன். செகண்ட் சீன் வந்து அவங்களோட கேரக்டரை கொண்டு வராங்க.
கேரக்டரை கொண்டு வராங்க. பிகாஸ் அந்த பணக்காரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ ஒரு 3வது சீனில் என்ன பண்ணுறாங்கன்னா, மைல்ரெட் அந்த 2nd அந்த 4th இன்ஜினியர் இவங்க எல்லாம் அப்படியே ஒருத்தவங்களாம் உள்ளே வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, கப்பலுடைய படிக்கட்டுகளை கீழ் நோக்கி இறங்கி அந்த ஸ்டாக் ஹோல்டை போய் பார்க்குறாங்க. அப்போ ஸ்டாக் ஹோல்டை போய் பார்க்கும்போது த யாங் அண்ட் அதர் மென் ஆர் ஸ்டோக்கிங் த ஃபர்னஸ். எல்லோரும் ஐலஸா 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 அப்படிங்கிற மாதிரி உள்ள சவுண்டு விட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக வந்து நிலக்கரி அள்ளி போடுறாங்க. அதை பேர்ன் பண்ண ஷிப்புடைய வேகம் கூடும். ஆல் ஆஃப் த மென் டேக் நோட்டீஸ் அண்ட் ஆர் ஸ்டன்ட் பை த சைட் ஆஃப் த மிட்ரெட் எக்ஸப்ட் ஃபார் யாங். அப்படியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படியே இவங்க உள்ளே இறங்கி வராங்க. அங்கே இருந்தவங்க பூரா அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஒரு டோன்ட் மிஸ்டேக் ஒரு இஞ்சி தின்ன குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது யாங் மட்டும் எதையுமே கண்டுக்கலை, அவனால் வேலை பார்த்துருக்காங்க. ஹி சாவேஜ்லி cursing the engineer whom he has his back turned to when he turns around and he is shocked to see midnight. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது டகான திரும்பும்போது ரொம்ப பக்கத்தில் அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா மைட்ரெட் வந்திருக்காங்க. அது தெரியாமல் இந்த இன்ஜினியரை திட்டிட்டு என்ன பண்ணுறாரு, டகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸை ஒரு திருப்புறாரு. யாங் வந்து திருப்புறாரு. அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப மூச்சு காற்று படக்கூடிய அளவுக்கு உள்ள இடத்துல மைல்ரெட் இருக்கிறாங்க. இதான் 3rd சீன். 4th சீன் பாருங்கள். அப்போ பார்த்தோன்னே இந்த பெண்மணியை பார்த்தோன்னே யாங்க்கு என்னது ஒரு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி. பிகாஸ் பெண்மணிகளை அதிகமாக ஒரு பார்த்ததில்லை. அப்போ ஜஸ்ட் அப்படி மூச்சுக்கு நேராக பார்த்தவொடனே மில்ட்ரெட் பயந்து போகிறாங்க. அப்போ தான் the men believe that he is in love. 2 பேரும் ரொம்ப அப்படி க்ளோஸாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. அதை பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க மற்றவங்களாம், ஓ ஒருவேளை இவங்க லவ் பண்ணுறாங்களோ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லி இவங்களாம் கேட்டுக்கிறாங்க. பட் யாங் சேஸ் he is in hate. ஆனால் யாங் அப்போ என்ன சொல்லுவான், நான் வெறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். with Mildred for what she has just made him to feel. அப்போ தான் he attempts to charge towards Mildred to get revenge, but all the men pile on him to stop him. இவன் என்ன பண்ணுறான், அவளை போய் அடிச்சிடணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்குது அவனுக்கு. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டான் அவன். அதனால் அவன் என்ன பண்ணாங்க, அவன் அடிக்கணும் போல் ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, அவனை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் பண்ணாது. அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபில்த்தி பீஸ்ட் மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்து அவன் மனசுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆக்ட் 4ல் மிட்ரைட் வந்து இப்போ நம்ம சொன்னதை கேட்டு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அந்த பணக்காரத்துவத்தை என்ன பண்ணுறான், எதுக்க ஆரம்பிச்சிட்டான். 3 weeks later 3 வாரத்துக்கு பிறகு இதுதான் விஷயம். ஆஃப்டர் 3 weeks இதான் சார் ஸ்டோரி. இந்த 3 week அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து வேகமாக வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கப்பல் கரைக்கு வந்துடுது. கப்பல் கரைக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் டேக்ஸ் ஹிம். சார் நல்லா கேட்டுங்க, லாங் டேக்ஸ் யாங். இதுதான் சார் ஒரு கேள்வி. இது ஒரு PGTRB கேள்வி. இது வந்து ஒரு PGTRB கொஸ்டின். The men argued about how to go after and attack the upper class. இவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க, அப்படியே மெதுவாக பேசுகிறாங்க. எப்படி அந்த அப்பர் கிளாஸை, இந்த பணக்காரனை வந்து அடிக்கணும், அவனை எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மிட்ரெட் இஸ் கெட்டிங் பேக். சர்ச் கோயர்ஸ் பிகின் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரீட். உடனே அப்படியே எல்லாமே அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இஸ் கிராசிங் அவென்யூ, 5th கிராஸ் அவென்யூவை கிராஸ் பண்ணும்போது எப்படியோ அந்த பணக்காரனை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாடம் பூத்தணும்னு சொல்லிட்டு அங்கே சும்மா ரோட்டில் போன ஒருத்தனை என்ன பண்ணுறான், ஃபோர்ஸ்ஃபுல்லி ட்ரை டு ஸ்பீக் டு ஹிம். அவனை நிப்பாட்டி என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்தா எல்லோரும் பயந்து போகிறாங்க. ஏன்னா உடம்பு அப்படி இருக்க, உடம்புலாம் முடி பயங்கரமாக இருக்கும். அப்போ லாங் லீவ்ஸ் அண்ட் யாங் பஞ்சஸ் ஜென்டில்மேன் இன் த ஃபேஸ். உடனே பார்க்குறான், போகிறவரெல்லாம் பிடிச்சி பிரச்சனை பண்ணுறான்னா அது ரொம்ப பணக்கார ஒரு ஏரியா 5th ஸ்ட்ரீட்டுங்கிறது. யாங் என்ன பண்ணுறான்,
அங்கேருந்து லாங் என்ன பண்ணுறான், ஐயோ இங்கே இருந்தால் வம்பு இழுத்துருவான்னு சொல்லிட்டு மெதுவாக நடக்கிறான். இவன் நடத்த அடுத்த செகண்டு யாங் பஞ்சஸ் எ ஜென்டில்மேன் இன் த ஃபேஸ் இஸ் டு பி அரெஸ்டட். சும்மா போன ஒருத்தர் என்ன பண்ண மூக்கில் டோம்னு ஒரு குத்து குத்துறான். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி ராத்திரி யாங் வாஸ் புட் இன் த ஜெயில். அவனை என்ன பண்ணுறாங்க, வாஸ் புட் இன் த ஜெயில். அந்த ஜெயிலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இட் இஸ் ஃப்ரம் பிளாக்வெல் ஐலாண்ட். பிளாக்வெல் ஐலாண்ட். Blackwell Island. Young becomes enraged once again about Mildred and her father, the steel magnate. இது மேலே இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ ஜெயிலில் தூக்கி அவனை போட்டாச்சு. அப்போ அந்த ப்ரிசனில் ஒன்னொரு ப்ரிசனர் ஒருத்தர் இருக்கான் அவன் கூட. அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், உனக்கு வந்து ஏற்ற இடம் வந்து IWW, இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, இங்கே தான் நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே யாங் ஹேஸ் த டிசையர் டு ஜாயின். உடனே அங்கே சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூ வாண்ட்ஸ் டு டேக் த ரிவெஞ்ச். இந்த பணக்காரங்க நம்மளை பண்ணிட்டாங்க, நம்மளை ஜெயிலில் போட வச்சுட்டாங்க, இவங்களை நம்ம ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனோட முழு பலத்தை காட்டி அங்கே இருக்கக்கூடிய பாரெல்லாம் என்ன பண்ணுறான், அந்த கம்பி இருக்குல்ல அதை பூரா வளைக்கிறான். டாக்ஸ் அபவுட் ஹிஸ் வாட் வி கால்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை சொல்லக்கூடிய கர்வம், பயங்கரமான கர்வம். இந்த யாங் என்ன பண்ணுறான், ஜெயில் கம்பியை உடைக்கலை வளைச்சி அங்கேருந்து என்ன பண்ணுறான், எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் அங்கே உள்ள கார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவனை கயிறை போட்டு பிடிச்சி கட்டி வச்சு அடின்னு அடிச்சிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனவனே அந்த பனிஷ்மெண்ட்டு முடிஞ்சவனே இவனுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி இஸ் ரிலீஸ் ஃப்ரம் த ப்ரிசன். அப்போ அதான் என்ன பண்ணுறான்னா சீன் 7ல் ரிலீஸ் பண்ண உடனே இஸ் ஜஸ்ட் என்டரிங் இன்டு த ஸ்டீல் ஃபேக்ட்ரி பண்ணிவிட்டு இந்த IWWங்கிற வார்த்தையை மட்டும் அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கான். எப்படியாவது என்ன பண்ணான், அந்த இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இஸ் கோயிங். வென் ஹி மென்ஷன்ஸ் த பிளான், அங்கே போய் என்ன பண்ணுறான், போய் ஜாயின் பண்ணோடனே இவனை பயங்கரமாக வரவேற்கிறாங்க. பிகாஸ் கப்பலில் இருக்கக்கூடிய ஒர்க்கர் வந்து இது வரைக்கும் அந்த குரூப்பில் சேர்ந்ததே கிடையாது. இவன் தான் ஃபஸ்ட்டு மேன் இந்த IWWவில் சேர்றான். அப்போ உள்ளே போனோடனே அவன் என்ன பண்ணுறான், உள்ளே போனோடனே அவனுடைய வேகத்தை காட்டுறான். இசேஸ் அவங்கள ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி, இந்த மெல்ரெட்டோடைய ஆதங்கம் அவனுக்கு மனசில் இருக்குது. அவங்க அவமானப்படுத்தி ஃபில்த்தி பீஸ்ட் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் இருக்குது. எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணை அறைய விடாமல் இவனை இழுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை முதல்ல வெளியேற்றினாங்க பார்த்தியா, அது இவன் மனசில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ அந்த நேரத்தை பார்த்து தான் இந்த யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டர் இஸ் பீயிங் ஏபிள் டு ஜஸ்ட் க்ரோ அண்ட் சஸ்பெக்ட். என்ன சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, சஸ்பெக்ட் இஸ் நத்திங் பட் இஸ் செட். உள்ளே போனோன்னு சொன்னான், அங்கே உள்ள ஸ்டீல் ஃபேக்ட்ரியெல்லாம் அப்படியே குண்டு வச்சு தகர்த்துடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே மற்றவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஐயையோ இவனை பார்த்தோம்னா என்ன கிடையாது, இவன் ஒர்க்கர் மாதிரி தெரியல, இவன் வந்து என்ன ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவனை அடித்து என்ன பண்ணுறாங்க, இந்த IWWலேருந்து ரோட்டில் தூக்கி போட்டுறாங்க. அப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான், என்ன பண்ணுறான், அடிச்சு தூக்கி போட்டுறான். அப்போ ஒரு போலீஸ்மேன் ஷோஸ் அவன் டெல்ஸ் யாங் டு மூவ் ஆன் அண்ட் ஹி வில் கிராக் ஹிம் ஓவர் த ஹெட். மரியாதை இந்த இடத்த விட்டு நகரலன்னா அவன் மண்டையை உடச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறான். இப்போ யாங்க்கு என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த உலகமே அவனுக்கு வந்து என்ன இருக்குது, பிடிக்கலை. இந்த உலகமே அவனுக்கு பிடிக்கலை. அப்போ என்ன பண்ணுறன்னே தெரியாமல் என்ன பண்ணுறான், இஸ் ஜஸ்ட் வாக்கிங். கப்பல்லே அவனுக்கு நிம்மதி இல்லை, மில்ட்ரெட்னால அவனுக்கு மன தொந்தரவு. ஜெயிலுக்கு போனால் ஜெயிலையுமே அவனுக்கு சரியானது கிடைக்கல. IWWக்கு வந்தான், அங்கேயும் அவனை வந்து வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீ இஸ் என்டரிங் இன் டு த ஜூ. அப்போ தான் என்ன பண்ணுறான், ஹீஸ் என்டர்ஸ் இன் டு த ஜூ. இதுதான் சீன் 8. இந்த ஜூக்குள்ளே போனோன்னே என்னன்னா, அங்கே ஒரு மிருகத்தை பார்க்குறான். என்ன மிருகம்னா, இட் இஸ் நத்திங் பட் ஆப். இந்த ஆப்பை பார்த்தவொடனே பக்கத்தில் போகிறான் அந்த கொரிலா. ஆப் இஸ் நத்திங் பட் கொரிலா.
இந்த கொரில்லாவை பார்த்துட்டு நீனும் என்னைய மாதிரி தான், யூ ஆர் பிஹைண்ட் தி பார் அண்ட் அப்ரோச் தி அனிமல் டு ஷேக் ஹிஸ் ஹேண்ட். என்ன பண்ணுறது, அந்த உள்ளே போயிட்டு சின்ன டோரை என்ன பண்ண ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான், அப்படி கை கொடுக்குறான். இஸ் ஆக்சுவலி இந்த பிக்சரை மட்டும் பாருங்களேன். லுக் அட் த பிக்சர். இந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் அந்த மிருகத்துக்கு ஏதாவது தெரியுமா? சார் மிருகத்துக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது சார். ஆனால் இவனுக்கு தெரியும். பட் அவனுக்கு என்னென்னா அவனும் அந்த மிருகத்தோட மிருகமாக நீ என்னைய மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக்கன் கொடுத்து உள்ளே போகிறான். உள்ளே போனோடனே அந்த மிருகம் என்ன பண்ணுது, அவனை கட்டி பிடிச்சி ஒரு நெருக்குது. அவ்வளோதான். ஸோ இஸ் ரிப்ஸ் ஆர் பீன் புரோக்கன். அவன் ரொம்ப பலம் வாய்ந்தவன் நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பலம் வாய்ந்த ஒன்று நேச்சுரலுக்கு முன்னாடி, நேச்சுரல் அனிமலுக்கு முன்னாடி அவனால் ஜெயிக்க முடியலை. அந்த நேச்சுரலிசம் அப்படிங்கிறவுடைய வார்த்தை இது சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் 8 இருக்கு பார்த்தீங்களா, வெரி ஃபண்டாஸ்டிக் சீன். அந்த கொரில்லா டாஸ் தி யாங் இன்டு த கேஜ், அப்படி இழுத்து போட்டவனை அப்படி கட்டி பிடிக்கும். கடைசியா யாங் டைஸ் பிஹைண்ட் த பார்ஸ். அந்த பாருக்கு பின்னாடி அவன் என்ன பண்ணுறான், யாங் வந்து இறந்து போகிறான். டெத்து. இதான் சார் இந்த டெத்தை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே சொல்லும் போது பாருங்கள், அடுத்து பாருங்கள் இதோட சிம்பிள்ஸ் என்ன, ஏன் இந்த பிளே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா த ஏப் ஜூ. இந்த டைட்டிலே வந்து இண்டிகேட் பண்ணுது. த டைட்டில் இண்டிகேட்ஸ் the play which makes clear the central symbol of the drama of Yang's life and that of powerful and frightening, nevertheless made into an important object of curiosity because of his imprisonment. Yang tells Gorilla in the final scene he feels the cage by more than the actual bar. பாருங்கள், அங்கே தான் பாருங்களேன், எந்த பார், ஜூவில் இருக்கக்கூடிய பார், வாழ்க்கையில் அவன் இருந்த பார், ரெண்டையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பாருங்களேன், we can talk about the சொசைட்டி எனக்கூடிய வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த ஹியூமன் வந்து கட்டுப்படுறானே தவிர வேறு எதுக்குமே இல்லைன்னு சொல்கிறான். சொசைட்டி வர்சஸ் ஹியூமன். சொசைட்டி வர்சஸ் ஹியூமன். இதுதான் சார் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அப்போ we have to just go ahead with a thing. இல்லை ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா the சிம்பலிசத்தை இந்த மீனிங்கை பார்க்கணும். இந்த மீனிங்கை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். If he is the caged one is more eligible than himself. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொரில்லாவால் அவன் சிச்சுவேஷனல் க்யூரியாசிட்டினால் தன்னைத்தானே இழந்துடுறான். இது எதிர்த்தன்னா இட் இஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். பட் பெரிய ஒரு மனிதனிடம் போகும்போது அது தோல்வியை தான் சந்திக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இதை முடிச்சுக்கிறார். ஓகே.